லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். Good morning, madam. Good morning. என்ன மேடம் டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ச்சனாக்கா, இவங்களை கூட்டிட்டு போய் காஃபி கொடுங்க. வாங்க வாங்க. வாங்க. அம்மா தாயே முத்தாரம்மா, இவங்க சித்திக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. பாஸ கையெழுத்து போட விடாம தடுக்கதான் நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு தாயே. பாத்து போங்க. போதுமா? பாஸ், சித்தி மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் 8 சுத்துதானா? 108ல 8 போனா இன்னும் 100 தான் பாக்கி பாஸ். 100? பாஸ் பேசாதீய. வேண்டுதல திரும்ப ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. வாங்க வாங்க. போங்க போங்க. பாத்து. ஐயோ, இருங்க. போங்க. போங்க பாத்து மெதுவா. ஏய், யார் கால் பண்றாங்க? பாஸ், பிரார்த்தனை பண்ணும்போது கவனம் செதறவே கூடாது. இதெல்லாம் சோதனை. கால் வந்து உங்க வேண்டுதல கலைக்கும். நீங்க தான் உறுதியா இருக்கணும் பாஸ். ஃபுல் ரிங் போது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு இவனுக்கு? உங்க சித்தி உயிர் தானே முக்கியம். நீங்க வேண்டுதல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய், கால் பண்ணது யாரு? பாஸ், இதுக்கு மேல வந்தா நான் பேசிக்கிறேன் பாஸ். நீங்க வேண்டுதல வேகமா பண்ணுங்க. இப்படியே போனா 2 நாள் ஆயிரும். பாஸ்டா போங்க பாஸ். போங்க. ஏய், இன்னும் எத்தனை நேரம் உண்டு? விடிய காலையில இருந்து உருண்டுகிட்டே இருக்கேன். எனக்கு மயக்கமா இருக்கு. என்ன பாஸ் இப்படி சொல்லுதிய? வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா வேண்டுதல முடிக்காம நம்ம வீட்டுக்கு போக கூடாது.
பாத்து பாத்து. முத்தாரம்மா, இவங்க பாவம். மன்னிச்சிரு தாயே. பாஸ் நல்லா இருக்குன்னு நான் இதெல்லாம் பண்ணுதேன். மகாலட்சுமி சொல்ற எதுவுமே சரியில்லை. மகாலட்சுமிக்கு நல்ல புத்திய கொடுத்தாயே. பிரசாதம் குடுக்குறாங்க பாருங்க, எல்லாம் லைன்ல வந்து வாங்கிக்கங்க. பாஸ் பாஸ் பாஸ், பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காக. தீந்துட்டா அப்புறம் கிடைக்காது. நான் 2 பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டுதலை முடிச்சிட்டோம்னா பச்சிக்கும்ல, அப்புறம் நாம சாப்பிட்டுக்கலாம். ஏய், இன்னும் எத்தனை சுத்து? பாஸ், முடியலன்னா விட்டுருங்க பாஸ், பாத்துக்கலாம். ஏய், 108 ரவுண்டுன்னு சொன்ன. பாஸ், உங்களால முடியலன்னு சொல்லுதிய. இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு வேணா பாக்கிய முடிச்சுக்கலாம். நாளைக்குமா? நாளைக்கும் முடிக்கலனா நாளை மறுநாள் பாத்துக்கலாம். வேணாம் வேணாம் வேணாம், இன்னைக்கே முடிச்சிட்டு போயிடலாம். பாஸ், சித்தி மேல உங்களுக்கு ரொம்ப தான் பாசம் பாஸ். சரி, நீங்க வேண்டுதலை பண்ணுங்க, நான் போய் பிரசாதத்தை வாங்கிட்டு வரேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சித்திக்காக வேண்டுதல். என்னது வேண்டுதலா? ஏய், உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதே. யார் சொல்லி கொடுத்தது? சித்திக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி சீதாவுக்கு கனவு வந்துச்சான். இந்த மாதிரி படுத்து ரோல் பண்ணா அந்த ஆபத்து சரியாயிடும்னு சீதா சொன்னான். அப்பா, சித்தப்பா, நீங்க கூட படுத்து ரோல் பண்ணுங்க. சித்திக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. சீக்கிரமா படுத்து ரோல் பண்ணுங்கப்பா. சுபாஷ், தூக்குடா இவனை. ஏய், எழுந்திரு. எந்திரி. அப்பா, இன்னும் 52 ரவுண்ட் பேலன்ஸ் இருக்குப்பா. ஏய், ரோல் பண்றதை விட முக்கியமான வேலை உனக்கு இருக்கு. சித்தி உனக்காக வெயிட் பண்றா, வா. டேய், சீதா சொன்னா உடனே செஞ்சிடுவியா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? சித்தி நல்லா இருக்கணும் தானே சீதா அந்த வேண்டுதலை சொன்னா. இப்ப சித்தி நல்லா இருக்கணும்னா நீ என் கூட வரணும். வாடா. அப்பா, போடுறா. இந்தா, போடு. வா. அடப்பாவிகளா, தூக்கிட்டாங்களா? கொலுசு முத்தாரம்மா, கவுத்துட்டியே. மீரா, கையெழுத்து போடு. என்ன எழுதிருக்கு? எதுக்கு கையெழுத்து போடணும்? முதல்ல கையெடுத்து போடு. எதுக்காக இப்படி சீக்கிரட்டா செய்றீங்க? அப்படி என்ன அவசரம்? எதுக்காக மாத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் இருக்கு. கையெழுத்து போடு. சொல்லும் போது உனக்கு தெரியும். கையெழுத்து போட சொல்றாங்கல்ல. அண்ணா, இது உங்க சம்மதத்தோட தான் நடக்குதா? கண்டிப்பா நாங்க தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணதே. கையெழுத்து போடு மீரா. பொய் சொல்லாதீங்க. நீங்க சுயமா முடிவெடுத்து பல வருஷம்
ராம் எங்க? ராம் இதுல கையெழுத்து போடு. சரிங்க சித்தி. ராம், இது என்னன்னு தெரியுமா? ஆ தெரியாது. என்னன்னு தெரியாம எப்படி கையெழுத்து போடுவீங்க? சித்தி சொல்றாங்கல்ல, தட்ஸ் ஆல். எதுக்கு கேட்கணும்? தேவையே இல்லை. மகா என்ன சொன்னாலும் ராம் மறு பேச்சே பேச மாட்டான். ராம், எனக்காக வேண்டுதல் பண்ணதுக்கு தேங்க்ஸ். என்ன சித்தி நீங்க எங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிற தியாகத்தை விடவா நான் பண்ணிட போறேன். சார், இனி அதான் சைன் இல்ல, முடிஞ்சது. அப்ப நான் போகட்டுமா? ராம், நீ போய் ரெஸ்ட் எடு. சாரி, சித்தி அவசரமா கூப்பிட்டுருந்தாங்க, அதான் சொல்லாம வந்துட்டேன். திரும்பவும் கோயிலுக்கு போலாமா? வேணாம் பாஸ், இன்னொரு நாள் போய்க்கலாம். எனக்கு வேற வேலை இருக்கு. புட்டு செஞ்சு கொடுக்குறியா? நீங்க சொன்னா 10 நிமிஷத்துல பண்ணிடுவேன். ஆனா இப்போ அதை விட ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. சாரி பாஸ். இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். 1 மினிட், ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. அக்கா கொடுங்க, நான் கொடுக்குதேன். இல்லம்மா, மகாலட்சுமி அம்மா திட்டுவாங்கம்மா. சொல்லுதல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மேடம், இவங்க ராம் ஒய்ஃபோட தங்கச்சி தானே? இன்னும் இங்கே தான் இருக்காங்களா? மேடம், இவங்க மென்டல் தானே? சரியா சொன்னீங்க, மென்டல் தான். ஏய், இன்னும் எதுக்கு நிக்கிற? உள்ள போ. என்ன மேடம், மென்டல் இப்படி சிரிக்குது? ஏய், அது என்ன சிரிப்பு? உள்ள போன்னு சொல்றல்ல. ஏய்,
எதுக்கு நீ சிரிக்கிற? வாய் மூடு. உள்ள போ. மேடம், இந்த மென்டலை உள்ள போக சொல்லுங்க. ஏய் சொல்றாங்கல்ல ஓ. ஏய் உள்ள போ. ஏய் எல்லாரும் சொல்றோம்ல உள்ள போன்னு. போ உள்ள. ஏ பைத்தியம், உள்ள போடி. அவளை போ சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய், என்னடி பண்ற உன்ன? மெண்டல் மெண்டல் இப்படிதான் பண்ணும். ஏன்னா நான் மெண்டல்ல. நான் மெண்டல். நான் மெண்டல். நீங்க வேணா கடி வாங்காம ஓடி போயிருங்க, இல்லாட்டி கடிச்சு வச்சிருவேன். ஓடிருங்க. தப்பு. நீங்க பண்ணுறது எல்லாம் இத்தனை நாளா ராம் உங்க வீட்டு புள்ள, இப்போ ஏன் புருஷன். அவர்ல பாதி நான், என்னோட பாதி அவரு. என்னைய கேட்காம எதுவுமே நடக்க கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? இது என்னோட கோட்டடி. ஏன் கத்துதிய மகாராணியாரே? எங்க இவள போ சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடுங்க. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதுதான் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். ஏய், நீ ராமுக்கு பொண்டாட்டியா இருந்தா தானடி நீ இந்த வீட்ல இருப்ப. கூடிய சீக்கிரமே நீ அனாதையா போக போற. அந்த நாளை எண்ணிக்கிட்டே இரு. பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாமாங்க? நீங்களா நானானு பார்த்துக்கலாமா? பார்க்கலாம்டி. நீயா நானானு பார்க்கலாம். எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்ப சொல்லுது, என்னைய மீறி எதுவுமே பண்ண முடியாது.
யார்கிட்ட மோதுறேன்னு தெரியுமா? மகாலட்சுமிடி. உன்னோட அழிவு ஏன் கையில தான். நான் சீதா தேவி. உன் அழிவு ஏன் கையிலதே. உன்னை அணு அணுவா